பார்ப்போம். ஏன் கவலைப்படக்கூடாது? ஏன் கவலை வேலையை ஆளக்கூடாது? கவலையில் வேலை செய்யக்கூடாது? ஏன்? ஏன்னா கர்த்தர் தான் வீட்டை கட்டுறாரு, கர்த்தர் தான் பட்டணத்தை காக்கிறார். பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டலைன்னா நம்ம என்ன தான் பிரயாசம் பண்ணாலும் நம்ம வீடை டெவலப் பண்ணுறதுக்கு, நம்முடைய குடும்பத்தை டெவலப் பண்ணுறதுக்கு, அல்லது நம்முடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, அல்லது சபையை டெவலப் பண்ணுறதுக்கு, நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா அங்கே நடக்காது. வேஸ்ட்டு. அது எப்படி வேஸ்ட்டாக போகுது? எப்படி வேஸ்ட்டாக போகுதுன்னா, கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா ஆரம்பித்ததை நிறைய நேரத்தில் முடிக்க முடியாமல் போயிடுது. அப்படி பண்ணுவோம்னு நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியாமல் போயிடுது. பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்தாங்க. அதில் கர்த்தர் இருந்தாரா? கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கர்த்தரோட பிரயாச விருதான் இருக்குதே. கரெக்டாக அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கிறார் கர்த்தர். கர்த்தர் இல்லை அதில். ஏன் கர்த்தர் இல்லை? கர்த்தர் கட்ட சொன்னாரா? கர்த்தர் செய்ய சொன்னாரா? அது கர்த்தருடைய மகிமைக்காக செஞ்சாங்களா? கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தணும், இந்த பூமியில் அவர் மகிமைப்படணுன்ற ஒரு நோக்கத்தோடு செஞ்சாங்களா? ஆண்டவரை நேசித்தது நிமித்தமாக அவருடைய நாமம் இந்த பூமியில் மகிமைப்படணும்னு பாபேல் கோபுரத்தை கட்டினாங்களா? கிடையாது. பெருமை, மேட்டிமை, நாங்கள் பெரிய ஆட்கள், இங்கேருந்து வானம் வரைக்கும் போய் எட்டுற மாதிரி நாங்கள் கட்ட போகிறோம், இது மாதிரி எவனுமே கட்டினது கிடையாதாக்கும், நான் பண்ணி காமிக்கிறேனாக்கும் அப்படின்னு பெருமையில் ஆரம்பித்தது, மேட்டிமையில் ஆரம்பித்தது. அங்கே கர்த்தருக்கு இடமே இல்லை. கர்த்தர்னு ஒருத்தர் தேவை, ஆண்டவருடைய கிருபை தேவை, ஆண்டவருடைய தயவனுக்கு தேவை, அவருடைய பலன், அவருடைய ஞானம், அவருடைய கிருபை தான் இதெல்லாம் வாய்க்க பண்ணுங்கிற அந்த எண்ணமே கிடையாது. பாருங்கள்,